பறக்கட்டும் மனம் என்ற கருவண்டு பறக்கட்டும் உறவுக்கும் நிலவுக்கும் சூடிக்கட்டும் உலகத்தை ஒரு முறை மறக்கட்டும் மலர் என்ற முகம் என்று சிரிக்கட்டும் மனம் என்ற கருவண்டு பறக்கட்டும். மகா மாமியார். ஓஹோ மருமகள். சித்ரா. எஸ். வழக்கமா ரொம்ப கலகலப்பா ஆமா விறுவிறுப்பா போய் கொண்டிருக்கும் நமது எபிசோடுகளில் இன்று யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கிறார்கள்? இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சியை கலகலப்பாவும் விறுவிறுப்பாவும் பரபரப்பாவும் மாத்துறதுக்காகவே 3 அழகான குடும்பங்கள் வந்திருக்காங்க. அவங்களை இன்வைட் பண்ணிடலாமா கமல்? ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஹேமந்த் குமார் அண்ட் ஃபேமிலி. அடுத்ததா வந்திருக்கிறது மிஸ்டர் மகேஷ் அண்ட் ஃபேமிலி. கமல், இன்னைக்கு நம்ம பழைய காலத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும். அதே மாதிரி அழகான ஒரு சரோஜா தேவி மாதிரி வந்திருக்காங்க பாரு. அந்த கால ஆட்டிட்யூட். ஒன் ஃப்ளீட்ல வந்து சாரி அத நோட் பண்ணேன். இப்படி கையிலேயே புடவை பூச்சி நிப்பாங்களா, அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஒன் ஃப்ளீட். அப்படியா? மருமக மாமியார் மாதிரி வந்திருக்காங்க, மாமியார் மருமக மாதிரி வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ இவங்களுடைய முக லட்சணங்கள் அத்தனையுமே பார்க்கும்பொழுது அந்த வேலைக்கு இவங்க சரிப்பட்டு வருவாங்கன்னு தோணுது. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை. சரோஜா தேவி அந்த காலத்துல கோபால் உங்கள் அழகை பார்த்து நான் மயங்கி விட்டேன், நான் தான் சொன்னேனே கோபால். அது கோபால். கோபா உங்கள் அழகை பார்த்து நான் மயங்கி விட்டேன். அப்படியா? வெரி நைஸ்ல. சோ அந்த சரோஜா தேவி மாதிரி அழகா நடந்து போங்க பாப்பா. ஒன் ஃப்ளீட்ஸ்ல அழகா சாரி எல்லாம் கட்டிருக்கீங்க, அழகு அதே மாதிரி. நீங்க இது வரைக்கும் அந்த மாதிரி சரோஜா தேவி மாதிரி எல்லாம் நடிச்சு பாத்திருக்கீங்களா? இல்ல இல்ல பார்த்தது. இதுதான் எங்க நிகழ்ச்சியோட வெற்றி, இதுதான் எங்க நிகழ்ச்சியோட சிறப்பு அம்சம். ஆஹா, இந்த வெற்றியோட நம்ம எனர்ஜெட்டிக்கா நம்ம நிகழ்ச்சியை துவங்குவோம். ரெடியா இருக்கீங்களா விளையாடுறதுக்கு? ஓகே, லெட்ஸ் ப்ளே. இருக்கு ரெடியா? வெடிப்போ வெடியா. இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பஸர் ரவுண்ட். 2 கேள்வி உங்ககிட்ட நான் கேட்பேன். உங்ககிட்ட கேட்ட மாதிரி பல மக்கள் கிட்ட கேட்டு ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வச்சிருக்கோம். நீங்க சொன்ன விட டாப் 5ல ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா 500 பாயிண்ட்ஸ், செகண்ட் இருந்துச்சுன்னா 400 பாயிண்ட்ஸ், தேர்ட் இருந்துச்சுன்னா 300 பாயிண்ட்ஸ், ஃபோர்த்ல இருந்துச்சுன்னா 200 பாயிண்ட்ஸ், ஃபிஃப்த் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா 100 பாயிண்ட்ஸ். நாங்க கேள்வி கேட்ட உடனே நீங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டே பஸர் பிரஸ் பண்ணலாம். யார் ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஆன்சர் சொல்றதுக்கான ஃபர்ஸ்ட் வாய்ப்பு வழங்க. சோ 500 மார்க்ஸ் வாங்குறதுக்கான சான்ஸ் வந்து யார் முதல்ல பஸர் பிரஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி. உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் பயப்படும் டாப் 5 விஷயங்கள் என்னென்ன? ஹேமந்த் அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. இப்ப இருக்கிற சமுதாயத்துல வந்து வெளியில போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அதாவது நீங்க சொல்றது நகை எல்லாம் போட்டுட்டு வெளியில போகிறதுக்கு பயப்படுறாங்க. நீங்க சொன்ன பதில் டாப் 5ல இருக்கா இல்லையான்றது பாத்துருவோம். நீங்க சொன்ன பதில் 4th பொசிஷன்ல இருக்கு. சோ 200 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். ஆக்சுவலா இந்த பதில 11% மக்கள் வந்து சொல்லிருக்காங்க வெளில போறதுக்கு பயமா இருக்கு. பட் அது வந்து நிறைய பேருக்கு பயம் இல்ல, இது தவிர வேற ஏதோ பயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு 2வது பஸர் பிரஸ் பண்ண. பத்மநாபன் அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. அதிகமா பெண்கள் எதுக்கு பயப்படுறாங்கன்னா கரப்பம்பூச்சி, பள்ளி இதெல்லாம் வீட்டுல அதிகமா இருக்கும். அத பார்த்துதான் மெயினா பயப்படுவாங்க. ஆமா ஆமா, இத வச்சு நிறைய ஹீரோல நிறைய ப்ளே பண்ணிருக்காங்கல்ல நிறைய படத்துல. நல்ல ஒரு விஷயம். சோ உங்களுக்கு பயமான ஜமல்ல பள்ளி கரப்பம்பூச்சி? கண்டிப்பா. 2 பேருக்குமே பயம். வீட்டுக்காரங்களா பயப்படுறது இல்லப்பா. ஓகே, நீங்க சொன்ன பதில் டாப் 5ல இருக்கா இல்லையா அப்படின்றத இப்ப நம்ம பாத்துருவோம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ்.
ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. கரப்பாம்பூச்சி பல்லிக்கு தான் வந்து 40% மக்கள் வந்து பயப்படுறாங்க. சோ அடுத்ததா பஸ்ஸரை பிரஸ் பண்ணது மகேஷ் அண்ட் ஃபேமிலி. நீங்க சொல்லுங்க. வீட்ல ஏதாவது பெரியவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ நம்ம வெளியில போறதுக்கு பயப்படுவாங்க. சோ நீங்க சொன்ன விடை டாப் 5ல இருக்கா இல்லையா அப்படின்றத பாத்துருவோம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். செகண்ட் பொசிஷன்ல இருக்கு மாமியார் வீட்டு பெரியவர்களை பார்த்து பயப்படுவது. ஸோ 24% மக்கள் வந்து அதை சொல்லியிருக்காங்க அந்த ஆன்சரை. ஸோ பேசிக்கா வந்து அப்போ மாமியார் தான் வீட்டு பெரியவங்கனால, மாமனார்ல டம்மி போஸ்ட் அல்ல, அப்படியெல்லாம் இல்ல. அததான் சொல்லிருக்காங்க. நாங்க சொல்ல சர்வே சொல்லுது. ஜெனரலா அப்படியெல்லாம் இருக்குது அவ்வளவு. அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்க மனைவி பயப்படுவாங்களா? எப்பவும் பயப்படுறது இல்ல, நான் தான் பயப்படுறேன். உங்க அம்மாவுக்கு, அம்மாவுக்கு, மாமனாருக்கு எல்லாருக்கும் பயப்படுவாங்க. பயப்படுவாங்களா? பயப்படுற மாதிரி நடிப்பாங்களா? இல்ல பயப்படுவாங்க. ஓ பரவாயில்லையே, நல்ல ஒரு மருமகளா இருக்கீங்களே. ஆஹா சரி, பட் 2 ஆப்ஷன்ல வந்து என்ன இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. பெண்கள் எதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி டாப் 5 ஆன்சர்ஸ் ப்ளீஸ். மூணாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தனிமை, இருட்டு, பேய்க்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. தனியா இருந்தோம் அப்படின்னா பயப்படுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5th பொசிஷன்ல இருக்கிறது புது இடங்கள். புது இடத்துக்கு போனோம் அப்படின்னா அங்க என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அங்க நம்ம கண்டிப்பா பயப்படுவோம் இல்லையா? ஓகே சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நல்லபடியா ஆன்சர் பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டாவது क्वेश्चनக்கு போகலாமா? உங்களுக்கான அடுத்த கேள்வி, திருமணத்தில் செய்யும் வெட்டி பந்தா செலவுகள் என்னென்ன? பத்மநாபன் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. ரொம்ப ஆடம்பரமா நிறைய ஐட்டங்களை போட்டு சாப்பிட முடியாம எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க மக்கள். வேஸ்ட் பண்றாங்க ஆமா. அப்படின்னு சொல்றீங்க. ஆமா உண்மை. சோ சாப்பாட்டுக்கு வந்து நிறைய தேவையில்லாத செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பத்மநாபன் ஃபேமிலி. அது எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க, அது ஆப்ஷன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு பாப்போம். இல்லை, ஏன்னா கல்யாணத்துக்கு வரவங்களை வந்து நல்ல திருப்தியோட சாப்பாடு போட்டு அனுப்புறதுதான் மாமியார் மாமனார் அப்பா அம்மாவுடைய கடமை. நீங்க சொன்னது சொல்லிருக்கலாம். மேபி அது டாப் 5ல இல்ல, ஒரு 6வது 7வது பொசிஷன்ல சர்வேல வந்திருக்கலாம். சோ அடுத்ததா பஸ்ஸர் பிரஸ் பண்ணது மகேஷ் அண்ட் ஃபேமிலி. நீங்க சொல்லுங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷன், லைட்டிங் அதெல்லாம் ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்றாங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஸ்டேஜ் டெக்கரேஷன். எஸ், சோ நீங்க சொன்ன விடை டாப் 5ல இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துப்போம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. கங்க்ராச்சுலேஷன், சூப்பர். 16% மக்கள் வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வேலிட் பாயிண்ட். கரெக்ட். எதுக்கு தேவையில்லாம கொச்ச கொச்சான்னு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு வேஸ்ட். ஸோ அடுத்ததா பஸ்ஸர் பிரஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமந்த் அண்ட் ஃபேமிலி. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கான ஆப்ஷன் இருக்கு. இன்னும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் யாரும் கொடுக்கல. ஸோ அதனால யோசிச்சு சொல்லலாம். இப்போ ஒரு மண்டபத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு டியூப் லைட்ஸ் எல்லாம் வச்சு தேவையில்லாம மின்சாரம் வேஸ்ட் ஆகுது. அந்த ஊர்வலம் எல்லாம் எடுத்துட்டு வரா மாதிரி தேவையில்லாம அந்த லைட் எல்லாம் தேவையில்லதான் அந்த இடத்துல. அங்க அவ்வளோ மின்சாரம் வந்து வேஸ்டா தான் போகுது அந்த இடத்துல. சத்திரத்துக்கு மட்டும் லைட் போடாம சந்து ஃபுல்லக்கா லைட்டுக்கு போறதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க சொன்ன பதில் டாப் 5ல இருக்கா இல்லையா அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். இல்ல, நீங்க சொன்ன ஒரு ஆன்சர் சரியான ஆன்சர் தான். மேபி இந்த டாப் 5ல வராம இருக்கலாம். பட் சூப்பர். பட் இருந்தாலும் அந்த 4 ஆன்சர் என்னவா இருக்கும் சொல்லுங்க கமல். 4 ஆன்சர் என்னவா இருக்கும் நம்மளே ஸ்ட்ரெயிட்டா பாத்துறோம். ஸோ டாப் 5 ஆன்சர்ஸ் ப்ளீஸ். பாட்டு கச்சேரி, பட்டிமன்றம். என்னதான் வந்து கல்யாணத்துல கத்தி கத்தி நம்ம பேசினாலும் பாடினாலும் இல்ல சரி அங்க வந்து ஹாய் அப்படின்னு சொன்னா கூட கவனிக்க மாட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி தான் நம்ம கண்ணு இருக்கும் இல்லையா? சோ கச்சேரி பட்டிமன்றம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. அடுத்தபடியா ஃப்ளெக்ஸ், ஊரு ஃபுல்லா ஃப்ளெக்ஸ் அடிச்சு ஓட்டிருப்பாங்க. சோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பார்ட்டி. இதுக்கு வந்து பசங்களும் வந்து ஆன்சர் சொல்லிருப்பாங்க இல்லையா? கல்யாணம்னாலே என்ன சாவடிக்கிறானுங்கடா, பேச்சுலர் பார்ட்டி கேட்டு தண்ட செலவுடா, எதுவும் பண்ண முடியலடா அப்படின்ற மாதிரி. பொசிஷன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பட்டாசு, நிறைய பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சொல்ல வந்தீங்க யாரோ ஒருத்தவங்க சொல்ல வந்தீங்க, நீங்க சொல்லிருக்கலாம் சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தையே நீங்க லாக் ஆயிட்டீங்க. பட் பரவாயில்லை பண்றாங்க. ஆனா நிறைய எஸ். ஓகே, சோ மொத்தமா உங்ககிட்ட 2 क्वेश्चन கேட்டிருந்தேன். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பதில்கள் சொல்லிருந்தீங்க. உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் என்ன இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேஷ் அண்ட் ஃபேமிலி இந்த ரவுண்ட்ல நீங்க 700 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். பத்மநாபன் ஃபேமிலி நீங்க 500 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. அடுத்தபடியா ஹேமந்த் அண்ட் ஃபேமிலி நீங்க 200 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சூப்பர். என்னடா அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அதுமா வந்து நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க. இப்போ என்னடா பார்த்தா ரொம்ப பயமா இருக்கே, மேல இருந்து ஏதோ கட்டியெல்லாம் தொங்க விட்டுருக்காங்களே அப்படின்னு தானே உங்க மனநிலை சொல்லுது?
என்ன பண்ண போறோம் அதை சொல்லுங்க. ஏதோ அடி வாங்க வைக்க போறீங்க. அவர் அடி வாங்கத்துல இருக்காரு பாவயா. யாரையோ அடிக்க போறோம். எங்க ஷோவை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு வந்து மரியாதை அறவே கிடையாது. அதுல வந்து நீங்க வரும்போதே தெளிவா இருந்தோம். அது உங்களையும் சேர்த்தான். என்னைய சேர்த்தான், நான் தான் அதுல தலைமையே. வெரி குட். சோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் மருமகள் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. மருமகள் தான் ஸ்டாரா மாற போறாங்க. மருமகள் தான் வந்து ஸ்டார் ஆக போறாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பாக்ஸிங் ரிங், ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் ரிங். அப்படி இல்லைனாலும் நாங்க சொன்னா நீங்க நம்பிதான் ஆகணும், வேற வழி இல்லை. எங்க கிட்ட ஒரு பாக்ஸர் இருக்கிறாரு, அவர் ஐசா பிஸ்து கிசா பிஸ்து அந்த மாதிரி பாக்ஸரு. அவர் வந்தாருன்னா அவரு கூட வந்து மருமகள்கள் வந்து சண்டை பண்ணணும். ஓகே, அவர் வந்து உங்களை தாக்க மாட்டாரு, அவர் டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணுவாரு. நீங்க அவர் எவ்வளோ வேணா அடிச்சிக்கலாம். ஓகேவா? யார் அடி பலமான அடியோ அவங்களுக்கு வந்து அவரே மார்க் கொடுப்பாரு. அவர் யார் வின்னர் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு 600 மார்க் கிடைக்கும். செகண்ட் வின்னருக்கு வந்து 400 மார்க், தேர்ட் வின்னருக்கு 200 மார்க். ஸோ நீங்க என்ன அடி அடிக்கிறீங்களோ அதை வச்சுதான் உங்க மார்க். அடிக்கிறதெல்லாம் கை வந்த கலையில சொல்றாரு பாத்தீங்களா, சூப்பர். அவருக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல இருக்கு. நேரடியா வாங்கினவர்ல, அவருக்கு தெரியாம யாருக்கு தெரியும் என்ன? அதுதான், இங்க வந்தாலும் அதேதான் வேலை கொடுக்குறீங்க. அதேதான். அதனாலதான் உங்களை அடி வாங்க வைக்காம வந்து இன்னொருத்தரை வாங்க வைக்கிறோம். நீங்க பாத்துக்கலாம் நீங்க எப்பெல்லாம் அடி வாங்குறீங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த ரவுண்டு. ஓகே ஓகே, நான் கமெண்ட்ரி பண்றேன். சோ அந்த பாக்ஸரை பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டா நினைச்சு நீங்க நல்லா மூஞ்சிலே குத்தணும். ஓகேங்களா? பாக்ஸர் ஹஸ்பண்டா நினைக்க வேணாம், உங்க ஹஸ்பண்ட் அங்க நிக்கிறாரு நினைச்சீங்க. ஓகே, ஸோ டோட்டல் டைம் நீங்க வந்து இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த டாஸ்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க எந்த அளவுக்கு அவருக்கு பஞ்ச் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஹையர் ஸ்கோரர் வந்து பண்ணலாம். ஓகேவா? சோ பஞ்சில் வந்து அவர் பார்க்க போற மெயின் பாராமீட்டர்ஸ் என்னன்னா, என்ன ஃபோர்ஸா அடிக்கிறீங்க, எப்படி அவரை தொத்தி விடாம அடிக்கிறீங்க. அதனாலதான் இந்த ரிங்குக்கு வெளில அவர் போகவே மாட்டாரு. நீங்க சும்மா நின்னுட்டு ஐ அப்பெல்லாம் நீங்கன்னா 200 மார்க் தான் கிடைக்கும், அவர் எதுவும் கிடைக்காது. நீங்க எப்படி அடிக்கணும்னா சித்ரா அடிக்கணும். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, மருமகள்ஸ் ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார் ஆகிறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ப்ளே மோதி பாரு. மருமக ஸ்டாரே. சோ மருமகள்ஸ் உங்களோட இணைய போட்டி போட்டுருக்காங்க. இங்க நாங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸரை வந்து வர வச்சிருக்கோம். லெட்ஸ் வெல்கம் ப்ரொஃபஷனல் பாக்ஸர் விக்னேஷ். ஸோ நீங்களாம் பார்த்துட்டீங்களா, இவர் வந்து ப்ரொஃபஷனல் பாக்ஸரு. அவரோட அந்த மூமெண்ட்லேயே வந்து தெறிக்க விட்டாரு. எல்லாருக்கும் கொஞ்சம் பீதியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கணவன்மார்கள்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க, அப்பாடா அப்படின்ட்டு. அதுவும் நம்ம மகேஷ் வந்து 32 பவுன் வெளியில தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காருன்னா அவங்க மனைவி எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஓகே, ஏமாந்தவனை போட்டு அந்த அடி அடிச்சிடலாமா, இப்ப அடி அப்படின்னு ஒரு லுக்லயே இருக்காரு. சோ மாமியாரும் சரி ஹஸ்பண்டும் சரி நல்லா என்கரேஜ் பண்ணோம். சரிங்களா? ஓகே, மருமகள்ஸ் ரெடியா இருக்கீங்களா? இந்த ரவுண்ட முதலாவதாக விளையாட போறது நம்ம மகேஷன் ஃபேமிலியோட மருமகள் தான். வாங்க மருமகளே. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஒரு வாட்டி பஞ்ச் பண்ணி காமிங்க பாப்போம். அது இங்கே பண்ணி காமிங்க. இருமா, அட்டாமோசி அந்த 2 பேர் கையில குத்திப்பாங்களே, அட்டாமோசி. எங்க பாக்ஸர் எங்க சார்பா உள்ள அனுப்புறோம். கம் ஆன் விக்னேஷ். விக்னேஷ் சூப்பர் 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 கிரேட். ஓகே, மீனா ரெடியா இருக்கீங்களா? பாத்துங்க, கொஞ்சம் பாவப்பட்ட முகமா இருக்காரு. சரிங்களா? ப்ரொஃபஷனல் பாக்ஸர் வேற. அப்படி எல்லாம் சத்தியமா பாக்காதீங்க, செம்மடி அடிங்க. உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அடிங்க. அவர் வாங்குற அடி தான் உங்களுக்கு மார்க். ஓகேவா? அத மனசுல வச்சுட்டு அடிங்க. ஓகே மீனா, your time starts now. Come on. Oh, come on. என்ன பண்றீங்க? ஹலோ, நல்லா அடிங்க. குத்துங்க. பாஸ். இது பாக்ஸிங் மாதிரி தெரியல. பஞ்ச். நல்லா வேணும். பஞ்ச் மேல. பஞ்ச். ஆயிடுச்சு. மகேஷ். அத்தா பையன் கிட்ட விளையாடுற மாதிரி கிள்ளி விளையாடுறீங்க. பத்தாது. பஞ்ச். இன்னும் 15 செகண்ட் இருக்கு. பஞ்ச். சீக்கிரம் பஞ்ச். டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் தான். மூஞ்சி. பஞ்ச். டைம் அப். ப்ளீஸ் ஸ்டாப். ஓகே, என்னங்க நிஜமாவே கமல் நீ சொன்ன மாதிரி அத்தா பையன் கிட்ட விளையாடுற மாதிரியே விளையாடிட்டு இருக்கீங்களே. நம்ம சும்மா போற சாவு தானே விளையாடுவோம். அப்படி விளையாடுவோம். அந்த மாதிரி நீங்க விளையாடுனீங்க. நாங்க thank you so much. Please take your question. அடுத்ததா இந்த கேம் விளையாட போறது திரு பத்மநாபன் ஃபேமிலி.
Ready? Your time starts now. Come on. போடு நாக்க கட்டிங்க. அப்படிதான் அதேதான். போடு சூப்பர். Come on. அப்படிதான். நல்லா. சூப்பர். Come on. நல்லா. மூஞ்சி காலி பண்றீங்க வேணாம். பத்மநாபன் தான் அவரு. பத்மநாபன் என்ன கொடுமை பண்ணாரு? காபி கேக்குறேன் டீ கேக்குறேன் டீ. மூஞ்சில குத்துங்க. அப்படிதான். தலையில சூப்பர். டைம் அப். எம்மா செல்வி அக்கா கொஞ்சம் தள்ளி தான் நிக்கணும். அவங்களோட பஞ்சஸ் பத்தியா இப்படி இல்ல. டிஸ்கா வடிவேலெல்லாம் வந்து போனாரு. வடிவேலு கோவை சரலா என்ன அடி இல்ல எப்படி வீட்லயும் இப்படிதான் அடிப்பீங்களா இல்ல இதை விட சாஃப்டா இல்ல ஹார்ஷா அடிக்கவே மாட்டீங்களா? ஏய் ஃபர்ஸ்ட் இப்போ இவர்தான் அடிக்கிறீங்களா? உங்க ஹஸ்பண்ட் அடிச்சதே இல்ல. பொய் சொல்லக்கூடாது. ஸ்கூல் டீச்சர். ஓகே அப்ப சொல்லவே வேணாம். வெரி நைஸ். ரொம்ப நல்லா நீங்க ப்ளே பண்ணீங்க. சூப்பர்ங்க. Thank you so much. Please take your position. அடுத்தபடியா பாக்ஸிங் பண்ண போறது ஹேமந்த் அண்ட் ஃபேமிலி. எப்படான்னு ரொம்பவே ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஹேமந்த். வாங்க. ஹேமா ஒரு பஞ்ச் அடிச்சு காமிங்க பாப்போம். ஏய் அம்மா அந்த பார்வையிலே ஐயோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. வாங்க. And your time starts now. Come on. அடி கடவுளே. ஐயோ போச்சு. கற்போடு சேதாரம்னு பார்த்தா வாழ்க்கைக்கு சேதாரமாக்கிடுவீங்க போல இருக்கு. பாஸ்டர் பாவம். ஐயோ விக்னேஷ் எல்லாம் சாப்பிட்டா தானே முடியாது போல இருக்கு. சீக்கிரம் பண்ணுங்க. பின்னாடியா? மாஸ்டர் அடிக்காதீங்க மாஸ்டர். டைம் அவுட். அண்ணா ஹேமா நீங்க இந்த இறுதி சுற்று படம்லாம் 2-3 வாட்டி பாத்துட்டீங்களோ? எல்லாம் ஃபேஸ் பஞ்ச் தான். சைடெல்லாம் யார் அடிப்பா? மூஞ்சா. ஆனா ஃபேஸ் பஞ்ச் போன உடனே எங்க அடிச்சாங்க பாத்தியா? ஃபேஸ்ல இல்ல. ஜிகா வயித்துலயா? எடுத்த உடனே சுவிட்ச் ஆஃபா? பட் வெரி நைஸ் பஞ்சுங்க. வெரி சூப்பர். ஸோ விக்னேஷ் இது வரைக்கும் நீங்க எத்தனை மேட்ச் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க? ஒரு 10 to 12. ஆனா இந்த மாதிரி மேட்ச் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம். ஆனா உங்க மனைவி கிட்ட கண்டிப்பா நீங்க அடி வாங்கிருப்பீங்க. இனிமே வாங்குவேன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அப்ப நம்ம ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் இவருக்கு. இந்த 3 பேர்ல பஞ்ச் யார் நல்ல பஞ்ச் கொடுத்தாங்க? யார் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்படினு சொல்லுவீங்க? பெஸ்ட். அது ஆடியன்ஸ்க்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் அடி வாங்குனத பார்த்துட்டு இந்த மேடம் ஓகே செல்வி பத்மநாபன் அண்ட் ஃபேமிலி. அவங்க க்ளவுஸை போடும் போதே எனக்கு பயமாயிடுச்சு. நல்லா டைட்டா போடுங்கன்ட்டு. அப்பவே தெரியுது எனக்கு எவ்வளவு அடி வாங்க போறேன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேரா நின்று இருந்தாலும் அப்போ வந்து எங்கெங்கயோ அடிக்கிறாங்க. கண்ணு முன்னு தெரியாம ஒருத்தங்க அடிச்சாங்களா? அவங்கள பத்தி சொல்லுங்க. அவங்கள பத்தி நான் சொல்லியே ஆகணும். சொல்லாம போனா என் தப்பு தான். நான் மேல கை வச்சு நின்றுருக்கேன். கேப்பை பார்த்து அடிங்கன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. யாரோ கீழே கீழ எல்லாம் கைய வச்சு நிக்கணும்ப்பா. ஏன் மேல கைய வச்சீங்க? 2 பேருமே மேல அடிச்சாங்க ஃபர்ஸ்ட். நான் சரி கொஞ்சம் உஷாரா நிப்போமே அவங்க அடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு இப்படி நின்னா அது பழக்க தோஷங்க. எனக்கு பழக்க தோஷமா? ரொம்ப பாவங்க. பாக்ஸர்னாலே சமாளிக்க முடியல. அவ பாருங்க அவரோட நிலைமை என்ன அப்படின்றது. சோ ஹேமா அடிச்சதுக்கு நீங்க செகண்ட் பொசிஷன் கொடுப்பீங்க அப்படிதானே? செகண்ட் பொசிஷன் கொடுக்கலாம் கண்டிப்பா. ஓகே சோ தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்க பத்தி சொல்லுங்க. தேர்ட் பொசிஷன்ல இருக்கவங்க ரொம்ப சாஃப்ட்டா ஹேண்டில் பண்றாங்க. என்னைக்கும் பாவம் பார்த்தாங்க. நீங்க எவ்வளவு சொன்னாலும் அடி வாங்குறவங்க பாவம் தான் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க கணவர் கொடுத்து வச்சவர். அவரு சந்தோஷமா தான் இருந்தாரு. பரவாயில்ல நம்ம மனைவி வந்து கொஞ்சம் சாஃப்டா தான் ஹேண்டில் பண்றாங்க. மத்த 2 பேரை பார்த்தா வந்து நம்ம எவ்வளவு பரவாயில்லடா, இந்த ரவுண்டு தோத்தா கூட பரவாயில்ல, ரொம்ப சேஃப் ஆயிட்டோம், வாழ்க்கையில சேஃப் அப்படின்னு நினைச்சிட்டாரு. பட் வெரி நைஸ். 3 மருமகள்கள் அடிச்ச அந்த அடியை நீங்க தாங்கிக்கிட்டு உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு உள்காயங்களை வச்சிட்டு இருக்கீங்கல்ல. இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். நல்ல வேலை கல்யாணம் ஆகாத மாஸ்டர் கல்யாணமே ஆவிடாம பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துருந்தா அதுல இருந்து தப்பிச்சு வந்து எங்களுக்காக இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாஸ்டருக்கு குஞ்சாய்.
தேங்க்யூ ஸோ மச். பை மாஸ்டர். ஸோ இந்த ரவுண்டோட ரிசல்ட்ஸ் வந்து மாஸ்டரே சொல்லிட்டாரு, இருந்தாலும் பாயிண்ட் சொல்ல வேண்டியது எங்க கடமை. எஸ். மகேஷன் ஃபேமிலி வந்து 200 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஸோ அடுத்தபடியா இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது நம்ம பத்மநாபன் அண்ட் ஃபேமிலி 600 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. நம்ம ஹேமந்த் அண்ட் ஃபேமிலி 400 மார்க் வாங்கியிருக்கீங்க. இப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும், தொட்டு கும்பிடும் போது அது குடிக்கும் போது தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுது இல்ல? அது என்னன்னு சொன்ன உடனே தொட்டு கும்பிட்டீங்களா? அது என்னன்னு தெரியுமா? ஜூஸா தெரியுது. இது ஒரு மிக்ஸ் காக்டெயில், ஒரு இம்போர்ட்டட் ஆல்கஹால்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓஹோ. அப்படின்னு சொல்ல மாட்டோம். பாவக்காய் ஜூஸ், வேப்பிலை ஜூஸ், அப்படி பல கசப்பான ஜூஸ்கள்லாம் அதுல இருக்குது. ஏற்கனவே கசப்பா தான் இருக்குது. உங்க அனுபவம், கல்யாண அனுபவமா? சரி, என்ன பண்ணுங்க, நீங்க ராங் ஆன்சரா சொல்லி அவர் குடிக்க வச்சிருங்க. சரியா? மொத்தம் 8 கேள்வி. 8 கேள்விக்கு முதல்ல பஸரை பிரஸ் பண்ணி ராங் ஆன்சர் சொல்லுங்க. 8 ஜூஸ் குடிக்கிட்டோம். ஓகேவா? இது ஒரு பஸர் ரவுண்ட். மொத்தமா 8 கேள்வி உங்ககிட்ட நாங்க கேட்போம். கேள்வி கேட்ட உடனே மாமியார் பஸர் பிரஸ் பண்றீங்க. பட் மருமகளுக்கு அந்த ஆன்சர் தெரியுமா தெரியாதான்னு உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஆன் வைல்ட் கெஸ் நீங்க பண்றீங்க. ஸோ மருமக ஆன்சர் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரி இல்ல, டிஸ்கஷனுக்கு இடமே இல்ல. கரெக்டா? சோ நீங்க சரியான பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி சார்பா 100 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். தவறான பதில் சொன்னீங்க இல்ல பஸரை பிரஸ் பண்ணிட்டு அமைதியா திருத்துன்னு முழிச்சீங்க, அங்க இருக்காரு பாத்தியா ஹஸ்பண்ட்ஸ், அவர் வந்து ஒரு கிளாஸ் பாவக்காய் ஜூஸ் அப்படியே முடக்குன்னு குடிக்கணும். அது மட்டும் இல்லாம கம்பெனி சார்பா 100 பாயிண்ட்ஸ் நாங்க எடுத்துப்போம். ஆமா, 100 பாயிண்ட் வந்து அச்சு புடிங்க. தாயே கரெக்டா சொல்றீங்க. ரெடியா விளையாட போகலாமா? ஓகே, லெட்ஸ் ப்ளே. அடிப்பேன் சொல்லி என் மருமக கில்லி. உங்களுக்கான முதல் கேள்வி, ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் எந்த மாநகரில் அமைந்துள்ளது? மகேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. கல்கத்தா. கல்கத்தா என்பது தவறான விடை. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாத்தியா? அவங்களால வந்து கையில குத்த முடியல கூட பட்டன் அமைக்கி வாயில குத்த போறாங்க. இல்லப்பா, ஒரு ஃபீலிங் கூட இல்லப்பா உங்களுக்கு. கல்கத்தா தெரிஞ்சுதான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். குடிக்க போறது அவர் தானே, என்ன கெட்டு போட்டோம். அப்படி இப்படி வாங்க. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கலர்ன்னு தெரிஞ்சு போச்சுடா. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கலர்ன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு பித்து புளியாக வச்சு பாவக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு டான்ஸ் ஆனாங்கன்னா ஒரு மாதிரி ஆடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவர் எனர்ஜி ஜூஸ் குடிச்ச மாதிரி இப்படி ஆடிட்டு இருக்கீங்களே, என்ன மகேஷ் விஷயம்? ஒன்னு சொன்னாரு பாத்தியா? அதான் டெய்லி குடிக்கிறேன். அது பாவக்காய் ஜூஸ்னு தெரியல, மனைவி போட்டு வச்ச காப்பின்னு நினைச்சேன் நானு. அதோட இது ரொம்ப அழகா இருக்கு, டேஸ்டா இருக்கு. அச்சோ அச்சோ, உங்களை இவ்ளோ டேமேஜ் பண்றாங்களே, பதிலுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அடுத்த கேள்விக்கு தப்பா பதில். இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்தோம். 3 கிளாஸ் எனக்கு தான் போல இருக்கு. 3 கிளாஸ்ல 30 கிளாஸ் இருக்குது. ஐயோ, வெயிட் பண்ணுங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ்ல இருக்குது. கோயம்பேட்ல இருக்கிறதா வந்து ஏசியாலே லார்ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்ட். அது தெரியலையம்மா, என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேம்மா? பட் தப்பான பதில் சொன்னதால 100 பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து நாங்க எடுத்துக்கிறோம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது? ஹேமந்த் அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. நார்வே. நார்வே பக்காவா தெரியுமா? நார்வேக்குள்ள போயிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல. நார்வே என்பது சரியான விடை. பாடா. தப்பிச்சிட்டேனே. 5 क्वेश्चन இருக்கு, ஓகேவா? ஃபுல்லா குடிச்சிட்டாரு. அப்ப இன்னொரு கிளாஸ் அவருக்கு வருமா? வரும் அதெல்லாம் கரெக்ட்டா வந்துரும். சொன்னா. ஓகே, சூப்பர். சோ கம்பெனி சார்பாக உங்களுக்காகவே 100 பாயிண்ட்ஸ் நாங்க தரோம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உள்ளன? பத்மநாபன் அண்ட் ஃபேமிலி 24 அப்படினா 24னா இருக்குது 24 ரூபாய் 24 மணி நேரம். 24 மணி நேரம் என்பது சரியான விடை. சோ உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு 100 பாயிண்ட்ஸ். சூப்பர். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னா, ரெடியா இருக்கீங்களா? கேள்வி கேட்கலாமா? உலகிலேயே அதிக நாடுகளில் தபால் தலையில் இடம் பெற்றவர் யார்? ஹேமந்த் அண்ட் ஃபேமிலி சொல்லுங்க. மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி. அது ஏங்க இவ்ளோ அப்படியே மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்றீங்க? மகாத்மா காந்தி சொல்லும்போது மூஞ்செல்லாம் அப்படி பொலிவா, ஏன்னா மகாத்மா காந்தி. உங்க வீட்டுக்கார பேர் சொல்ற மாதிரி அப்படி மூஞ்ச சுளிச்சிட்டே எல்லாம் சொல்லக்கூடாது. மகாத்மா காந்தி. எஸ், சரியான பதில். 100 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்கான அடுத்த கேள்வி, திருப்பதி கோவில் எந்த மாநிலத்தில் உள்ளது?
ஹேமந்த் அண்ட் ஃபேமிலி சொல்லுங்க. ஆந்திர பிரதேஷ். ஆந்திரா பிரதேஷ் என்பது சரியான விடை. சரியான விடை சொல்லி 100 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கான 6வது கேள்வி, இரவில் விழித்திருக்கும் பறவை எது? ஹேமந்த் அண்ட் ஃபேமிலி. ஆந்தை. ஓகே சூப்பர். ஆந்தை என்பது சரியான விடை. எப்படி எப்படி ஹேமந்த் உங்களுடைய மனைவி வந்து இவ்ளோ புத்திசாலியா இருக்காங்க, அறிவாளியா இருக்காங்க? எல்லாம் என்னாலதான். உங்களால தானே? எப்படி? நாங்க ரொம்ப கிளவர்ல. ஓ, உங்களை அடிச்சு அந்த கிளவர்லாம் அங்க வந்துருச்சா? ஆமா, அதனாலதான் அடிக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, ரஜினியும் கமலும் இணைந்து நடித்த முதல் படம் எது? நீங்க சொல்லுங்க மகேஷ் அண்ட் ஃபேமிலி. அபூர்வ ராகங்கள். அபூர்வ ராகங்கள் என்பது சரியான விடை. உங்களுக்கான கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கமல் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி சொல்லுவார், அதாவது ஒரு திரைப்படத்துடைய கதை சொல்லுவார். இந்த திரைப்படம் தான் அப்படின்னு நீங்க உங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க பஸ்ஸர் பிரஸ் பண்ணி நீங்க சொல்லலாம். அதாவது என் மருமக வந்து இந்த படம் பார்த்துருப்பாப்பா, அவங்களுக்கு வந்து இந்த கதை சொல்லும் போதே இந்த பாயிண்ட்லயே வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா பிரஸ் பண்ணலாம். நான் கதை சொல்லிட்டே வருவேன், எந்த பாயிண்ட்ல வந்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ பஸ்ஸை பிரஸ் பண்ணலாம், நீங்க சொல்லலாம். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி. கதையை வந்து கூர்ந்து கவனிங்கள். ஒரு 4 நண்பர்கள் இருக்கிறாங்க. இதுல புதுசா வந்து ஒரு நண்பர் வந்து சேர்றாரு. அவர் என்ன சொல்றாரு, மச்சான் இவன் என் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தானே, அவனுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவன் வந்து ஒரு பெரிய இடத்து பொண்ணை வந்து லவ் பண்றான், ஆனா வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்றதுக்கு வந்து விட மாட்டாங்க அவங்க அம்மா. ஓகே, ஹேமந்த் அண்ட் ஃபேமிலி வாங்க. தானா வந்து தலைய கொடுக்குறீங்களே, சொல்லுங்க. இங்க இருக்கு, வர மாட்டுது. ட்ரை பண்ணுங்க. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை வச்சு அவங்க பிரஸ் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. மாமியார் பயங்கர அப்டேட்டா இருக்கிறாங்க. சசிகுமாரோட படம். சசிகுமாரோட படம் பேர் எங்களுக்கு படம் பேர் இங்க இருக்கு, வர மாட்டுது. ஏன்னா குச்சி கிச்சி வச்சு குத்தலாமா? பாவக்காய் ஜூஸ் தான்ப்பா. ஐயோ இல்ல இல்ல இல்ல, கண்கள் இரண்டால் பாட்டு. கண்கள் இரண்டால் அந்த பாட்டா வரும்? படமா சொன்ன கண்கள் இரண்டால் பாட்டு வரக்கூடிய அந்த படம் பேர் சுப்பிரமணியபுரம். ஓகேவா? அதுல அந்த மாதிரி கதை கிடையாது, அது வேற ஒரு படம். சோ எனிவே நீங்க சொன்னது தப்பு, அதனால ஒரு பாவக்காய் ஜூஸ் குடிங்க ப்ளீஸ். தப்பான பதில் சொன்னதால 100 பாயிண்ட்ஸ் கம்பெனி சார்பாக பிடுங்கி எடுக்கப்படுகிறது. அது ஆக்சுவல் படம் என்ன அப்படின்னா நாடோடிகள். கரெக்டா சொன்னீங்க, நாடோடிகள் என்பதுதான் சரியான விடை. நாங்க கேட்ட 8 கேள்விக்குமே உங்களுடைய சார்பா நீங்க பதில்கள் சொல்லிருந்தீங்க. சோ டோட்டல் ஸ்கோர் என்ன இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும்ன்றத பாத்துடலாம். மகேஷ் அண்ட் ஃபேமிலி இந்த ரவுண்ட்ல 0 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. மைனஸ் ஆச்சுல, ஒரு தடவை பாவக்காய் ஜூஸ் குடிச்சார்ல, கணக்கு சரியா போயிடுச்சு. ஓகே, பத்மநாபன் அண்ட் ஃபேமிலி இந்த ரவுண்ட்ல நீங்க 100 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஹேமந்த் அண்ட் ஃபேமிலி இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் 300 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஒரு வழியா வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டோம். ஆனா ஃபைனல் ரவுண்டு வந்துட்டுமே நம்ம பாவக்காய் ஜூஸ்லாம் குடிச்சிருக்கிறோமே, நமக்கு என்ன கொடுக்க போறாங்க இவங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்றவங்களுக்கு தாம்பூலியா.com வழங்கும் 10,000 rupees worth gift voucher காத்துட்டு இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா தாம்பூலியா.com வழங்கும் 5,000 worth gift voucher காத்துக்கிட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன்ல வரவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம 4th ரவுண்ட விளையாடி ஆகணும். ரெடியா இருக்கீங்களா 4th ரவுண்ட் விளையாடுறதுக்கு? இந்த ரவுண்டை பத்தி சொல்லணும்னா நீங்க 3 பேருமே விளையாட போறீங்க. சோ மாமியார் இங்க இருப்பீங்க, மருமக அங்க இருப்பாங்க, ஹஸ்பண்ட்ஸ் அங்க இருக்கணும். மாமியார் கையில பாத்தீங்கன்னா 3 கிளாப் போர்டு இருக்கும். ஒரு கிளாப் போர்ட்லயும் ஒரு படத்தோடைய நேம் எழுதிருக்கும். மருமக அங்க இருந்து அந்த நேம் என்ன அப்படின்றத அப்சர்வ் பண்ணும். சோ அந்த படம் தெரிஞ்சிட்ட உடனே மருமக என்ன பண்ணணும், ஹஸ்பண்ட் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணும். அந்த என்ன படம்ன்றத லிப்சிங்க் இல்லாம பேசாம ரியாக்ஷன் மூலமாவே எக்ஸ்பிரஸ் பண்ணணும், நடிச்சு காட்டணும் பேசிக்கா. சோ நீங்க நடிச்சு காட்டுறது வந்து அந்த படத்தோட டைட்டிலையோ நடிச்சு காட்டலாம், இல்ல படத்துல முக்கியமான கேரக்டர், ஹீரோ ஹீரோயின் யாரை வேணா நீங்க ரிசம்பிள் பண்ணி நடிச்சு காட்டலாம். ஸோ நீங்க வந்து இப்போ படத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த படத்தோட ஹீரோ மற்றும் ஹீரோயினோட போட்டோஸ்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் படத்தோட போட்டோஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கு, செகண்ட் படத்தோட போட்டோ செகண்ட் பாக்ஸ்ல இருக்கு, தேர்ட் படத்தோட போட்டோ தேர்ட் பாக்ஸ்ல இருக்கு. சரி, நீங்க ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த போட்டோவை எடுத்துட்டு போய் அந்த ஸ்டாண்ட்ல வச்சுட்டு மறுபடியும் உங்க பொசிஷன் வந்துடும். ஸோ செகண்ட் படம் அவங்க நடிச்சு காட்டுவாங்க, அதே மாதிரி செகண்ட் போட்டோஸ் எடுத்து போய் அங்கே வச்சுட்டு திருப்பி வரணும், தேர்ட் படம் நடிச்சு காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 படத்தை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த 3 படத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான டைம் பாத்தீங்கன்னா 3 மினிட்ஸ். 3 மினிட்ஸ்க்குள்ள நீங்க 3 படத்தையும் கண்டுபிடிச்சு முடிச்சிடணும். ஓகே, ஸோ யார் ஹையஸ்டா ஃபாஸ்டஸ்ட் டைம்ல முடிக்கிறீங்களோ வின்னர் ஆகுறீங்களோ இந்த ரவுண்டை பொறுத்தவரையும் அவங்களுக்கு வந்து 600 மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் பொறுத்த வரைக்கும் 400 பாயிண்ட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேர்ட் வரவங்க வந்து 200 மார்க்ஸ் ஜெனரலா கிடைக்கும். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடி ரெடி ரெடி.
ஸோ இந்த ரவுண்டு யார் விளையாட போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த 3 ரவுண்ட்லயும் சேர்த்து யார் லீடிங்ல இருக்காங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ விளையாட்ட ஆரம்பிச்சிடலாமா? லெட்ஸ் ப்ளே. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? இது வரைக்கும் நம்ம விளையாண்ட 3 ரவுண்டோடைய டோட்டல் ஸ்கோர் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். மகேஷ் அண்ட் ஃபேமிலி 3 ரவுண்டோட சேர்த்து 900 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. பத்மநாபன் ஃபேமிலி நீங்க 1200 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஹேமந்த் அண்ட் ஃபேமிலி நீங்களும் 900 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு லீடிங்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பத்மநாபன் அண்ட் ஃபேமிலி தான். ஸோ வாங்க பாக்ஸிங் கிங். ரெடியா இருக்கீங்களா பத்மநாபன் அண்ட் ஃபேமிலி? ரெடி? ரெடி? Your time starts now. வீட்ல ஒட்டறாச்சான்னு கேக்குறாங்க. நாளை கடிக்கிறேன் அப்படின்றாரு அவரு. பட்டமா இன்னும் கொஞ்சம் நீங்க ஆக்டிவா பண்ணுங்க. பட பேரே பட்டமா பட்டம் சூப்பர்ல பட்டம். செகண்டா இருக்கு. அது சம்பந்தமா என்ன படம் வந்திருக்கு யோசிங்க. இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா என்ன பண்ணுங்க. வானாக்கா தெரியும். சீக்கிரம் ஏங்க மெதுவா நீங்க பாட்டு அலசி எடுத்து துவைச்சு போட்டு வீட்ல நீங்க வந்து எடுத்துட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வேகம் வேகம் ஃபாஸ்டா ஃபாஸ்ட். அதிர்வா கண்டுபிடிச்சீங்க, ஹீரோயின் கண்டுபிடிச்சீங்க. சீக்கிரம் வாங்க. 1 நிமிஷம் இருக்கு. ஃபாஸ்டா வாங்க. அத்தை அத்தை சாக்லேட்டா சாப்பிட்றது மாத்திரை போடணும். அடுத்து போயிட்டு என்னது கூட எடுத்துக்கிறீங்களா? என்னது ஓகே அடுத்த மூவி. அடுத்த மூவி என்னது அடிக்கணும். என்ன பண்றாங்க? அடிக்கிறதா? அந்த அடி மாட்டணும் அவனை சட்னி அப்படின்ற மாதிரி ஒரு இல்ல இங்க இருக்க கூட டைம் ஆஃப். வாங்க வாங்க வாங்க. ஏங்க அவங்க தான் இப்படி 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 ஆனா அது சரியில்ல. இப்படினா வைனா இப்படி காட்டணும். இப்படி வை ராஜா இவரை காட்டியிருந்தா கூட ஓகே சரி. இவர் ராஜாவா? எவ்வளவு இருக்கீங்க? ஏய் இவருக்கு 100 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். பட் உங்களுடைய க்ளூ கொடுக்கறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் நீங்க எனர்ஜெட்டிக்கா க்ளூ கொடுத்துருக்கலாம்ல. இன்னொரு படம் பாத்தீங்கன்னா வந்து பிஸ்தா. அதுதான் அவங்க அப்படி அப்படின்றாங்க. இப்படி சொன்னீங்கன்னா அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? பட் பரவாயில்ல, மாமியார் அண்ணா அங்கிருந்து ரொம்ப அழகா க்ளூ கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி சொல்லு இப்படி சொல்லு இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் நீங்களே கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன் க்ளூ. பட் எனிஹவ் வெல் ட்ரை சூப்பர். 3 நிமிஷத்துல வந்து நீங்க ஒரு படம் கண்டுபிடிச்சிருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லா. சோ மத்த டீம் வந்து எவ்வளவு படம் கண்டுபிடிக்கிறாங்க அதை பொறுத்து உங்களோட தலையெழுத்து அமையும். சோ இப்போதைக்கு நீங்க உங்க பிளேஸ்க்கு போலாம். Thank you so much. இந்த விளையாட்டு அடுத்தபடியா விளையாட வர போறது நம்ம மகேஷ் அண்ட் ஃபேமிலி. ப்ளீஸ் வெல்கம். Your time starts now. படம் ஒரு வார்த்தை, சாமி கோவில் 2வது வார்த்தை, சாமி 2வது வார்த்தை, சாமி முதல் வார்த்தை, ரஜினி முருகன். சாமி சொல்லிட்டீங்க, ரஜினி முருகன் எடுக்கிறீங்க. முருகன் ஹீரோ 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 விக்ரம். சாமி அடுத்த அருள். ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த படம் Okay, அடுத்த படம். போலீஸ், சல்யூட், கொடி பறக்குது, மரியாதை, கொடி தெரியல. அடுத்த படம் இவங்க நடிச்சது சித்ரா. இவங்க நடிக்கவே ஆமா. அவங்க யார்? கலைச்செல்வி. இவர் வந்து கமல் நடிச்சது. கமல் கணவன். நீங்க அவங்க எல்லாம் யாரு? ஆம்பளை, ஜென்ஸ், பையன், பாய். கண்டுபிடிக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு படத்தை. பாய்ஸ் படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். டைம் அப். மகேஷ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்த படம்லாம் ரொம்ப ஈஸி. இவங்க ரொம்ப கிளியரா சொன்னாங்க. ஆமா அது ஈஸின்றதோட இவங்க கொடுத்த க்ளூ எல்லாம் பக்கா. சாமின்னு சொல்லிட்டீங்க, முருகர் சொல்லிட்டீங்க, இப்படி இது கந்தசாமின்னு கிளீனா தெரியும் இப்படி காட்டினாலே. அதே மாதிரி அடுத்த படம் ஜெய் ஹிந்த் கூட ரொம்ப ஈஸி. அழகா கொடி ஏத்துறாங்க, வணக்கம் சொல்றாங்க.
அதெல்லாம் நீங்க அழகா மேட்ச் பண்ணி பார்த்திருக்கலாம். பட் பரவாயில்ல, இங்க நீங்க கொஞ்சம் மந்தமா வேலை செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாவக்காய் ஜூஸ் குடிச்சோம்ல. ஆமா, பாவக்காய் ஜூஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு போல இருக்கு. பட் வெல் பிளேட். Thank you so much. Please take your position. ஓகே, இந்த ரவுண்ட் கடைசி ஆள வராரு நம்ம ஹேமந்த் அண்ட் ஃபேமிலி. நீங்க 2 படத்தை கண்டுபிடிச்சாலே நீங்க தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஓகேவா? பிரைஸை வின் பண்றதுக்கு தீயா வேலை செய்யணும் குமார். ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஹேமந்த் அண்ட் ஃபேமிலி. Your time starts now. அடியா. நீ பேசலாம். சொல்லுங்க சொல்லுங்க. கரெக்ட்டா அதான் தெரியும். ஜோடி படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். மேடம் கொஞ்சம் பேக்ல வாங்க மேடம். ஜோடி படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் சீக்கிரம் தேடிட்டு இருக்கீங்க. கடகடன் தேடுங்க. அச்சாமக்கி பிரேக் சீக்கிரம் வாங்க. பேக் டு பொசிஷன். வணக்கம். கராத்தே. மான் கராத்தே. சூப்பர், கம் ஆன். அரடடடா. அருமையா கண்டுபிடிக்கிறீங்களே. ஹீரோ மற்றும் ஹீரோயின். டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம். எடுத்துட்டீங்களா? சம்மலக்கிங்க உங்களுக்கு. மூணு. சூப்பர். ரஜினி. கமல். மூன்றாம் பிறை. அடிச்சா எங்க ஒரே ஷாட்ல கிடைக்குதுங்களே, எப்படிங்க? இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. அந்த பக்கம் பாரு. வாங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லக்கும் வந்து இன்வால்வ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். டப்புன்னு போன உடனே உங்களுக்கு ஹீரோயின் ஹீரோ கிடைச்சிட்டாங்க. சூப்பருங்க, அந்த அளவுக்கு நீங்க டேலண்டடா. டப்புன்னு. ஆக்சுவலா பார்த்தா அவங்களும் நல்லா நடிச்சு காட்டினாங்க. சொன்ன மாதிரி லக்கம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணிருக்கு. Yes, ஸோ நீங்க வந்து எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க இடத்துக்கு போயிடலாம். சோ இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் யார் யார் என்னென்ன ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். மகேஷ் அண்ட் ஃபேமிலி இந்த ரவுண்ட்ல சூப்பர்பா விளையாடி ஒரு படத்தை கூட கண்டுபிடிக்காம 0 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காரு. பத்மநாபன் அண்ட் ஃபேமிலி நீங்க 2வது இடத்துல வந்திருக்கீங்க, அதனால 400 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஹேமந்த் அண்ட் ஃபேமிலி 3 படத்தையும் 3 நிமிஷத்துக்குள்ள கண்டுபிடிச்சு 600 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காரு. சோ இந்த எபிசோடுடைய வின்னர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டோட்டல் பாயிண்ட்ஸ் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம மகேஷ் அண்ட் ஃபேமிலி பாத்தீங்கன்னா 4 ரவுண்டோட சேர்த்து 900 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காரு. நம்ம பத்மநாபன் அண்ட் ஃபேமிலி 4 ரவுண்டையும் சேர்த்து 1600 மார்க் வாங்கியிருக்கீங்க. நீங்க தான் இன்னைக்கு எபிசோடோட வின்னரும் கூட. இன்னைக்கு எபிசோடுடைய ரன்னர் அப் ஆன நம்ம ஹேமந்த் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் 4 ரவுண்டோட சேர்த்து 1500 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சோ வின்னர் வாங்க ப்ளீஸ். பத்மநாபன் அண்ட் ஃபேமிலி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. தாம்பூலா.com வழங்கும் 10,000 worth gift voucher. ஆரம்பத்துல லைட்டா அப்படி கவுற மாதிரி வந்தாலும் சூப்பர்ங்க, நீங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்துட்டீங்க. ஏன்னா இந்த ப்ரோகிராம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எஸ், ஆமா, இது வரைக்கும் யாருமே நடத்ததே கிடையாது. ஜி தமிழ்ல இதான் முதல்ல ரொம்ப 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 நாங்க வாரம் தவறாம இந்த ப்ரோகிராம் பார்த்துட்டே இருக்கோம். 2 பேரும் ஆங்கர் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையா சொல்றேன், நீங்க 2 பேரும் ஆங்கர் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலே இந்த ப்ரோகிராமை யாருமே நடத்தல, நீங்க தான் ஃபர்ஸ்ட் நடத்துறீங்க ஜி தமிழ்ல. சீரியஸ்லி நீங்களும் வந்து ரொம்ப ஜாலியா இத முயற்சி பண்ணி போணும் சொன்னது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா மாமியார்லாம் வெக்கப்பட்டு இருப்பாங்க, எங்க போனாலும் ஐயோ அங்கேயா நான் வரல, டிவியா நான் வரல, கேமராவா எனக்கு பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க இனிஷியேட் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு எங்க நிகழ்ச்சி சிறப்பா இருக்கா. ஐயோ, நிறைய மாமியார்களுக்கு வந்து நீங்க ஒரு முன்னுதாரணமா இருப்பீங்க. பாத்துங்க, பாக்குற மாமியார்களே, நாங்கெல்லாம் நல்லா தான் பண்றோம் ஆங்கரிங்களா, நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க, பரிசுகளோட போங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much for coming. Please take your position. சோ இன்னைக்கு எபிசோட ரன்னர் அப் திரு ஹேமந்த் அண்ட் ஃபேமிலி வாங்க. ஹேமந்த் அண்ட் ஃபேமிலி இந்த எபிசோட்
எபிசோட்ல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க tambulla.com வழங்கும் 5000 baht gift voucher. சொல்லுங்க சரோஜா தேவி அவர்களே, திருமதி சரோஜா தேவி அவர்களே. ஆமா, ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் அப்படி கம்மியா இருந்தாலும் லாஸ்ட் ரவுண்ட்ல புடிச்சு வந்துட்டீங்க. இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ல வந்து மிஸ் பண்ணிட்டீங்க வின்னரை. எப்படி ஃபீல் பண்றீங்கமா? அது பரவாயில்லையே, அப்படி இருந்தாலும் இதுல வெற்றி ஆயிடுச்சு. வெற்றி ஆயிட்டு ரொம்ப சந்தோஷம். இதுவே ஓகே பெரிய ஓகே, நீங்க சொல்லுங்க. தெரியல, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஜாலியா இருந்தது. டைம் போனதே தெரியல. ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நீங்க பாக்ஸிங் பண்ணும்போதும் சரி, ஆக்ஷன் பண்ணும்போதும் சரி. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இவ்ளோ அடி அடிக்கறாரே, வீட்ல போய் இன்னும் அடி வாங்கும்போது? இல்ல எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. செட்டில் பண்ணிட்டீங்க, பேசி இல்ல முடிச்சிட்டீங்க. அதான் இந்த ப்ரோகிராம் வந்தோனே சால்வ் ஆயிடுச்சு எல்லாமே. ஆமா, மாமியார் நல்லா இருக்குல்ல? அதுக்காக இந்த ப்ரோகிராம் வரலாம் எல்லாரும். ஹோ गर्ल्स, gentlemen, ladies and gentlemen, please உங்க வீட்ல ஏதாவது சண்டை இருந்துச்சுன்னா எங்க ப்ரோகிராமுக்கு வாங்க. உங்களை சுமூகமா தீர்த்து பிரிச்சு விட்டு அனுப்பிடுவோம். தீர்த்து வச்சு அனுப்பிடுவோமா? சரி, தீர்த்து வச்சு அனுப்பிடுவோம். சோ இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே நல்ல சிரிச்ச வாயோட இருக்கிற நம்ம மகேஷ் கிட்ட வந்து சிரிச்ச வாய் இல்ல, அது சிரிச்ச முகம். மகேஷ், நீங்க சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா ஒரு பார்ட்டிசிபேஷன் வேணும். கண்டிப்பா. இட்ஸ் நாட் a winning or losing, பார்ட்டிசிபேஷன் வேணும். பட் நீங்க வந்து ஃபீல் பண்ணல நம்ம ஃபீல் தோத்துட்டோமே. பண்ணல. சோ நீங்களும் வந்து you are never out of clue. லாஸ்ட் ஒரு ரவுண்ட்ல மட்டும் தான் நீங்க வந்து வெளியில போயிட்டீங்க. அதர்வைஸ் வந்து நீங்களும் ஈக்குவலா தான் இருந்தீங்க காம்படிஷன்ல. Thank you so much for coming and participating. Yes, so எல்லாரும் இங்க வாங்க. ஒரு நடனத்தோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பகுதிக்கு கொண்டு வர வச்சிருவோம். வாங்க ப்ளீஸ் கம் ஆல். கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசா கலசலா கலாசலா கலசலா வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா கிட போல என் பேரத்தான் மெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா கிட போல என் பேர. இன்னைக்கு நிகழ்ச்சி நாங்களே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அதுவும் நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்திருப்பீங்க நம்புறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியோட மீண்டும் சந்திக்கிறோம். Until then, bye from Chittu and